வாழ்க்கையின் அடித்தட்டில் இருக்கின்ற மக்கள் மேல்தட்டு மக்களுக்கு இணையாக வாழ்க்கை நடைமுறையை கொண்டு போய் நிலைநிறுத்த வேண்டும் என்று பல நிலைகளிலும் பல வழிகளிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு திட்டங்களை வகுத்து அந்த திட்டங்கள் மூலமாக அனைத்து நிலையில் வாழ்கின்ற மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க செய்கின்ற ஆட்சியை இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நாட்டில் பெண்கள் நாட்டில் கண்கள் எண்ணி அவர் தாயில்லத்தோடு நம்முடைய பெண்கள் குடும்பத்தின் தலைவியாக இருந்து அத்தனை பணிகளையும் குடும்பத்திலே இருக்கின்ற அத்தனை பணிகளையும் அவர்களே செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை நம்ம தமிழகத்தில் இருக்கிறது என்பதை எண்ணி தாயில்லத்தோடு மாதந்தோறும் 1000 ரூபாயை மகளிர் உரிமை தொகையாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். வணக்கம் தலைவரே. உறுதியாக இந்த தேர்தல் முடிந்தவுடன் நம்முடைய ஐயா ஸ்டாலின் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் 2ஆம் முறையாகவும் முதலமைச்சராக உறுதியாக வருவார்கள், வெற்றி பெறுவார்கள் என்பதனை தெரிவித்து அவர் உறுதியாக 2ஆம் முறையாக முதலமைச்சராக வந்தவுடன் மகளிருக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற உரிமை தொகை 1000 ரூபாயினை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவார் என்ற வாக்குறுதியையும் தந்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு கூப்பன் தரப்படும். அந்த கூப்பனில் பல பொருட்கள் இருக்கும். டிவி இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும், இப்படி பல பொருள். அதில் 8000 ரூபாய் மதிப்புடைய பொருள்களை நீங்களே நேரடியாக தரமான கடைக்கு சென்று தரமான பொருளை நீங்களே வாங்கிக் கொள்ளலாம் என்ற நிலையை உறுதியாக ஏற்படுத்தி தருவார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரியும். இந்த தேர்தல் முடிந்தாலும் வீடு தேடி கூப்பன் வந்து சேரும். விடியல் பயணம் இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் பெண்கள் மகளிருக்கு அரசு பஸ்களில் கட்டணமில்லா பேருந்து போய்கிட்டு இருக்குமா இல்லையா? கம்முன்னு இருக்கீங்க ஒன்னும் சொல்லாம. 5ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டம் தந்து அவர்களுடைய பசியை போக்குகின்ற ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலே தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். என்ன தெரியுமா? நீங்களே எல்லா வாக்குறுதியும் சொல்லிட்ட, அப்படி நான் ஏதாவது பேச வேணாமா? நான் இந்த கிராம மக்களை சந்திக்கும் போது எங்களது தலையாய கோரிக்கை பல ஆண்டுகளாக நாங்கள் இந்த 2 கிராமத்தையும் இணைப்பதற்கு ஒரு பாலம் வேண்டும் என்று சொன்னீர்கள். கேட்டி கொடுத்தாச்சா? தடுப்பணை வேண்டும் சொன்னீர்கள், தடுப்பணை போட்டு கொடுத்தாச்சு. இன்னும் தேவைப்படுகிற இடங்களில் தடுப்பணை கட்டப்படும் என்பதனையும் பெரிய சாலைகளை தார் சாலைகளாகவும் சிறிய சாலைகளை சிமெண்ட் சந்து அல்லது பேவர் பிளாக் சாலையும் கழிவுநீர் கால்வாய்கள் உருவாக்கப்படும், சமுதாய கூடங்கள் வேண்டிய இடங்களில் கட்டப்படும் என்பதனையும், ரேஷன் கடைகள் சொந்த கட்டிடத்திலே கட்டி முடிக்கப்படும் என்பதனையும், அங்கன்வாடி கட்டணம் கட்டப்படும் என்பதனையும் நம்முடைய பெருமக்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொண்டு, பெரியவர்களே செட்டு தகரத்திலையா? தகரத்தில சரி. நம்ம காளியம்மன் கோவிலுக்கு எப்பையும் நிரந்தரமான தகர செட்டு உறுதியாக அமைத்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கொலவை நல்லா போடுங்க, பத்தாது கொலவை. பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு நல்லாட்சி தந்து ஆட்சி நடத்துகின்ற நம்முடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வராக வருவதற்கு போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் என்னை வெற்றி வேட்பாளராக தேர்தல் களத்திலே நிறுத்தியிருக்கிறார்கள். தேர்தல் களத்திலே நிறுத்தப்பட்ட நான் இன்றைக்கு உங்களை நாடி வந்திருக்கிறேன். என் பணி தொடர பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமா உதயசூரியன் சித்தலை தினத்தில் முத்திரையிட்டு வாக்களித்து என்னை அமோக வெற்றி வரை செய்யுமாறு உங்களுடைய பாதம் தொட்டு வேண்டி வணங்கி விடுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம் சவுண்டு பத்தாது, சொல்லுங்கம்மா. இன்னும் சவுண்டு, இன்னும் சவுண்டு. நன்றி, வணக்கம்.